ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பீன்ஸ் குழம்பு சப்பாத்தி, ரொட்டி, நான் இதோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ இந்த பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாங்க. நான் 1/2 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணுங்கிறது இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில்லையே. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துடலாங்க. நான் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 மினிட் போல் ஆயில்லையே கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க. ஆயிலில் வேகும்போதும் நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிலில் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வேகட்டும். 1 மினிட் ஆயிடுச்சிங்க. ஓரளவுக்கு பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா உள்ளே சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சிங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நம்ம குழம்பு கொதி வந்த பிறகு உள்ளே சேர்த்துடலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வாசனைக்காக நம்ம மல்லித்தலை தூவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், அட்டகாசமான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
இது வந்து நான், சப்பாத்தி, ரொட்டி இதோட சூப்பராக இருக்குங்க. அதோட சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த பீன்ஸ் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.